நேர்லை வணக்கம். இன்னைக்கு தாவேகாவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் ஆதவர்ஷன் அவங்களை விசாரிச்சாங்க, புசியானது அவங்களை விசாரிச்சாங்க, அந்த வண்டியை அளந்துட்டு போனாங்க. அப்படின்ற மாதிரி நிறைய கதைகளை அளந்து நிறைய பேர் நியூஸ் மீடியாஸ்லாம் வந்து போட்டுருந்தாங்க. இன்னைக்கு எதுக்காக சிபிஐ வந்து இந்த தாவேகா அலுவலகத்துக்கு வந்தாங்க? அது மட்டும் இல்லாம இந்த சிபிஐ விசாரணையில வந்து என்ன கட்டத்துல இருக்கு, இந்த சிபிஐ விசாரணையில உண்மை வருமா? இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே ஒரு தடவை சிபிஐ அப்படின்றது ஒரு கூண்டுக்கிளியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இன்னைக்கு தெரியல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இந்த வீடியோல முழுக்க பாத்திரலாம். இன்னைக்கு காலையில இருந்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தாவேகா அலுவலகத்துக்கு சிபிஐ அதிகாரிகள் வராங்க, இன்னைக்கு விசாரணை பண்ண போறாங்க, அந்த வண்டியை வந்து அளக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சார வண்டியை வந்து அளக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம். ஆனா இதுல என்ன உண்மை அப்படின்னா, அங்க வந்தது ஒரு சிபிஐ அதிகாரி தான் வந்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. சம்மன் கொடுக்க வந்த ஒரு அதிகாரிய சம்மன் கொடுக்க போறாங்க தான் உங்களுக்கு நியூஸே வந்திருக்கும். அப்படி வந்த ஒரு நியூஸை விசாரணை பண்ண போறாங்க, வண்டி அளக்க போறாங்க, விசாரணை பண்ண போறாங்க, ஆதவர்ஜன விசாரணை பண்ண போறாங்க, புசியானதை அவங்களை விசாரணை பண்ண போறாங்க, கைது செய்ய போறாங்க அப்படின்ற அளவுக்கு நியூஸை வந்து என்னென்னமோ நமக்குலாம் வருதோ அந்த மாதிரி நியூஸை வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து சம்மன் தான் கொடுக்க வந்திருக்காங்க. என்னன்னா அப்படின்னா, சிசிடிவி காட்சிகள்லாம் வந்து அங்க இருந்து நீங்க இந்த டேட்ல வந்து கொடுங்க, இந்த மாதிரி எப்படி சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சிசிடிவி காட்சிகள்லாம் ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தரா சம்மன் கொடுத்து விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. இந்த சம்மன் அப்படின்றது ஒரு தடவை சம்மன் கொடுப்பாங்க, போக மாட்டாங்க. ரெண்டாவது சம்மன் கொடுப்பாங்க, போக மாட்டாங்க. இத்தனை தடவை வரைக்கும் சம்மன் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிசிடிவி கேட்டு சம்மன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ வந்து அதுதான் வந்து சிடிஆர் நிர்மல் குமார் அவங்களாம் வந்து வெளியே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, போன மாசம் அக்டோபர் 13ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டு இந்த சிபிஐ தலைமையில வந்து ஒரு விசாரணை கொடுத்தாங்க. அதை வந்து கண்காணிக்க நீதிபதிகள்லாம் போட்டாங்க. இந்த தமிழ்நாடு கேடரா இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகளும் அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸும் வந்து தமிழ்நாடு கேடரா இருக்கக்கூடாது, தமிழ்நாடுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அக்டோபர் 13ஆம் தேதி இந்த விஷயத்த வந்து சிபிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ண அக்டோபர் 16ஆம் தேதி 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ், பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் என்னென்னலாம் கரூர் காவல்துறையில இருக்கோ எல்லாமே வந்து சிபிஐ அதிகாரிகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த தீபாவளி வரைக்கும் அவங்க ஒரு விசாரணை பண்ணிட்டே இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்லாம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தீபாவளிக்கு எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கும் விசாரணை பண்ண வந்தாலும் அவங்களுக்கும் அந்த தீபாவளி அப்படி சொல்லி பண்டிகைலாம் இருக்கு. ஸோ அந்த பண்டிகைகளுக்கு 1-2 நாள் லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ தீபாவளி முடிச்சுட்டு வந்தவங்க பாத்தீங்கன்னா, இந்த 28, 29, 30, 31 தேதிகள்ல பாத்தீங்கன்னா, அங்க வந்து இந்த டிஜிட்டல் மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். இந்த ரோட்ல வந்து டிஜிட்டல் மெஷர்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து டிஜிட்டல் முறையில ஆவணப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களா பார்க்க முடியும். இந்த 2ஆம் தேதி வரைக்குமே, இந்த 1ஆம் தேதி வரைக்குமே அதுதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க, தாவேகா அலுவலகத்துக்கு வராங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க மெஷர்மெண்ட்ஸ்ல எடுக்கிறாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரணை பண்றாங்க. அங்க டிஜிட்டல் முறையில அளவெல்லாம் எடுத்து டிஜிட்டல் முறையில ஆதாரங்களா சேகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவங்களோட விசாரணை வந்து பாத்தீங்கன்னா, தாவேகா அலுவலகத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், வண்டியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்லாம் கேட்டு ஒரு சம்மன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு 2-3 நிமிஷத்துல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 2-3 நிமிஷம் கூட இருக்கு. 2 நிமிஷத்துல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிபிஐ விசாரணை உண்மையா வருமா அப்படின்னா, சிபிஐ விசாரணை அப்படின்றது நிறைய வழக்குகள்ல வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, கடைசியா வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலேயே வந்து தமிழ்நாடு காவல்துறை அவங்களுக்கு கீழே உள்ள இந்த எஸ்ஐடி இதெல்லாம் விசாரிச்சிருந்தாங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்கப்புறம் சிபிஐக்கு விசாரணை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நிறைய அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, திமுக அவங்க எதிர்கட்சியா இருக்கப்ப பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க ஆளுங்கட்சி வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ வந்து தமிழ்நாட்டு உரிமையை நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், மாநில உரிமை, சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதே மாதிரிதான் அதிமுகவும் பாத்தீங்கன்னா, அவங்க ஆட்சியில இருக்கப்ப சிபிஐ விசாரணை வந்து ஏன்னா பாஜக கூட்டியில இருந்ததுனால சிபிஐ அப்படின்றத பெரிய அளவுல எதிர்காட்டி கூட அவங்க வந்து சிபிஐ விசாரணை அந்த அளவுக்கு விரும்பினது கிடையாது. அது அவங்களோட பேசக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியாது. சீமான் அவங்களா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து சிபிஐ அப்படின்றதே ஒரு அந்நிய நாட்டு கைக்கூலி அப்படின்ற மாதிரி தான் அவங்க டீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னது கிடையாது. அவங்க டீல் பண்ற விதம் அப்படின்றது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் நமக்கு தெரியும். அது நீங்க போய் கேட்டாலும் இதெல்லாம் நாங்க வந்து ஆமா பாப்பு சரி பாப்புன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தாவேகா பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. அவங்க கேட்டது வந்து சிபிஐ விசாரணை கிடையாது. அவங்க வந்து ரிட்டையர்டு நீதிபதி தலைமையில தான் விசாரணை கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச தினமும் சிபிஐ விசாரணை மானிட்டர்ட் பை ரிட்டையர்ட் ஜட்ஜ் வித் 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபிஐ அப்படின்றது எதிர்கட்சி நம்ம வந்து இப்ப ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் திமுக அவங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க, எல்லாம் பார்த்திருக்கோம். இவங்க வந்து பாஜகவோட கூண்டு கிளியா இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு விமர்சனம் பண்ணிருக்காங்க, பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அவங்களும் வந்து சிபிஐ, ஆர்எஸ்எஸ், இடி எல்லாம் வந்து சிபிஐ, ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்து பிஜேபி மத்தியில இருக்கக்கூடிய பாஜக கைக்குள்ளேயே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப 2G விசாரணை வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா இது சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன வார்த்தை ரிவ்யூட்டர்ஸ் வந்து அந்த 2013-14 வந்து போட்ட ஆர்டிகல். நான் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன் பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் மேலே வைக்கிற பாருங்க. சிபிஐ இஸ் அண்ட் கேச்டு பேரட், அதாவது கூண்டு கிளி அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அவங்கள விமர்சனம் செஞ்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜு சொன்ன கருத்து இது. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிபிஐ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா அவங்களுக்கு கீழே வரல. என்ன நீ முட்டு கொடுக்க வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். சிபிஐ அப்படின்றது பாத்தீங்கன்னா பர்சனல் பப்ளிக் கிரெவரன்ஸ் அண்ட் பென்ஷன் அப்படின்ற இந்த மினிஸ்ட்ரி கீழே வரும். அந்த மினிஸ்ட்ரி அப்படின்றது நரேந்திர மோடி அவங்க கிட்ட இருக்கு. அமித்ஷா அவங்க கிட்ட இல்லைன்னு தான் சொன்னேன். நரேந்திர மோடி அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னா நரேந்திர மோடி அவங்க கீழே தான் வருது. அந்த அமித்ஷா அவங்க கீழே வரல, அந்த சிபிஐ அப்படின்றது வரல. ஸோ வந்து இது இன்னைக்கு மாற்றப்பட்டதுலாம் கிடையாது. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு கீழே இருந்தது. ஸோ இந்த சிபிஐ விசாரணையில இது உண்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் தான் இருக்கு. இந்த 6 மாசம் 8 மாசத்துல வந்து ஒரு சிபிஐ விசாரணை நடந்து ஒரு உண்மையை வந்து வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இந்த இந்தியாலேயே வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ் வந்து ஒரு 6-8 மாசத்துல வந்து ஒரு விசாரணையில உண்மையை வந்திருக்கு அப்படின்றது ஒரு கேஸா இருக்கு. இந்த கரூர் சம்பவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த முடிவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நேச்சுரல் டிசாஸ்டர் அதிகமா கூட்டம் கூட்டிட்டாங்க, இந்த இடத்துல கூட்டம் கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து MK ஸ்டாலின் அவங்க அரெஸ்ட் ஆவாங்களா? இதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க அரெஸ்ட் ஆவாங்களா? செந்தில் பாலாஜி பாட்டில் எல்லாம் கொடுத்தாரு, அதாவது அவரோட போட்டோ போற தண்ணி பாட்டில் கொடுத்தாரு, அவர் அரெஸ்ட் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல அரெஸ்ட் அப்படின்றது யாரும் ஆக மாட்டாங்க. இட்ஸ் அ நெக்லிஜென்ஸ் சொல்லி தான் முடிப்பாங்க. இதுலயே அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னா இதுல 1-2 காவல்துறை அதிகாரிகள் தான் வந்து அதிகபட்சம் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவங்க மேல வந்து அரெஸ்டும் பண்ண முடியாது, MK ஸ்டாலின் அவங்களும் அரெஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து யாரும் அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த அதிகாரிகள் தான் வந்து ஏன் வந்து நீங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலியமா வந்து இந்த கணக்கை வந்து நீங்க கணக்கெடுக்கல, அதனால இந்த விசாரணை வந்து என்ன போகுது, எப்படி பண்ணது, எப்படி எந்தெந்த விசாரணைகள் எப்படி இந்த நோக்கத்துல வந்து போகுது, அடுத்தடுத்த மாதிரி என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வருதோ நம்ம சேனல்ல வந்து உடனுக்குடன் உண்மையாலுமே என்ன அப்டேட்ஸ் வருதோ அது உண்மையாலுமே போடுவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து சிபிஐ விசாரணை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.